ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா நீ ஆசை ஆசையாய் விருப்பப்பட்டு என்னிடம் கேட்ட உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக தான் என்னுடைய நெற்றியை தொட்டு ஆசீர்வாதம் பெற சொன்னேன். பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் பெறுவதென்பது வேறு. பெரியவங்களோட பாதத்தை தொட்டு வணங்கும் போது உனக்கு அவர்களுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆனால் இந்த வராகி அம்மாவின் நெற்றியையே தொட்டு நீ ஆசீர்வாதம் பெறும்போது என்னுடைய அன்பும் அரவணைப்பும் அருளும் கருணையும் எல்லாமே உனக்கு கிடைச்சு நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உன் கைகளில் தானாகவே வந்து சேர்ந்து விடுமேன் செல்லமே. நீ எந்த விஷயத்தையெல்லாம் அதிகம் ஆசைப்படுறியோ அது உனக்கு கிடைக்கிறதும் இல்லை, இருக்கிறதும் உன்னை விட்டு விலகி விலகி போகுதுன்னு கஷ்டப்படுறியா? நீ விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் மனதை காயப்படுத்துதே என கவலை கொள்ளாதே. உனக்கு உன்னுடைய நல்ல மனசுக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றத்தான் நானும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு விருப்பமானதை உன்வசம் ஒப்படைத்தால் அதன் விளைவுகளை நீதானே சந்திக்க வேண்டும். நீ ஆசைப்படுறியே, நீ கேட்கறத நான் கொடுத்துட்டேன்னா அதன் மூலமாக வரும் கஷ்டத்தையும் கவலைகளையும் எப்படி உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு மேலும் நீ கஷ்டப்படுறதையும் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தான் சில விஷயங்களை சரி செய்து சில விஷயங்களை முறைப்படுத்தி அதை உனக்கேற்றாற் போல உன் குணத்துக்கு ஏற்றாற் போல உனக்கு சாதகமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையும் சரி, உன் மனசுக்கு பிடிச்ச வேலையும் சரி, உனக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களையாகத்தான் மாற்றி அதை உனக்கு ஏற்றாற் போல மாற்றி உன் கைகளில் ஒப்படைக்கதான் என்னுடைய நெற்றியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. உன் கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்ட நீ இனி இன்பத்தின் முதல் படியை தொடப் போகிறாய். யாரையும் கஷ்டப்படுத்தி அதன் மூலமா நீ சந்தோஷப்பட்டதோ சிரிச்சதோ கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக யாரையும் கேலி பண்ணி கூட பேசினது கிடையாது. யார் மனசையும் கஷ்டப்படுத்தும்படியும் நீ எந்த செயலையும் செய்ததும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா என்ன? எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் இயல்பான புன்னகையை செய்யக்கூடிய ஆளாக இரு. ஒரு சிறு குழந்தை பார்க்கிறவங்களையெல்லாம் யாராவது புதுசா பார்த்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பார்த்தவனே ஒரு இயல்பான புன்னகையை, அழகான புன்னகையை, யதார்த்தமான புன்னகையை புரியும். அப்படிதான் நீயும் அந்த சிறு குழந்தையைப் போல பார்த்தவனை புன்னகை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாயே ஆனால் உன்னை விட அழகான பிறவி என இங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்தையும் நான் ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு எதை பற்றியும் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு நடக்கும் அனைத்தையும் உன் நன்மைக்காக நான் நடத்துவேன் என என் மீது நம்பிக்கை வை என் செல்லமே. உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களும் உனக்கான அக்கம் பக்கத்தாரும் உன் சொந்தக்காரர்களும் உன்னை பத்தியும் உன்னுடைய பிள்ளைங்களை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் என்ன நினைப்பாங்கன்னு நீ யோசிச்சு கவலைப்படுறது எப்படி அறிவாளித்தனமாக இருக்கும்? வேடிக்கை பார்ப்பதற்காகவே பிறந்திருப்பவர்கள் தானே இந்த மனிதர்கள். நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவங்க உன் பின்னால எப்படியும் உன்னை பத்தி பேசதான் போறாங்க. நீ என்ன செய்தாலும் உன்னை பற்றி பேசக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதுவுமே செய்ய இயலாமல் நிற்கப் போகிறாயா? அல்லது உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ போறியான்னு யோசிச்சுக்கோ. நல்லது செய்தாலும் கெட்டது செஞ்சாலும் எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் பின்னால் பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ அவர்களுக்காக உன் வாழ்க்கையை வாழக்கூடாது. உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் நான் உன்னை படைச்சிருக்கேன். நடக்கும் அனைத்து விஷயங்களையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனமகிழ்வோடு உனக்கு கிடைச்ச விஷயங்களை கொண்டு திருப்தியாக வாழ பழகு. எந்த செயலை செஞ்சாலும் அவங்களுக்காக இவங்களுக்காக பார்க்காம ஓ மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சு அதில் வெற்றி பெறுவதற்காக சிறப்பாக ஆர்வத்தோடு நீ செய்ய ஆரம்பிச்சா நம்பிக்கை குறையாமல் எந்த முயற்சியையும் செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப நிச்சயமாக நான் உனக்கு பலனை கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. எப்போதுமே பல நேரங்கள்ல அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு கூட துரதிர்ஷ்டம் வந்து ஆட்டி படைக்கும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் உழைப்பும் முயற்சியும் செய்பவர்கள் நிச்சயமாக ஜெயித்தே தீருவார்கள். அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அமையாது, ஆனா உழைப்பும் முயற்சியும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் அதை சரியாக செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் என் செல்லமே. உன்னுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல முன்னேற்றத்தை நான் கொடுக்கிறேன். அதுல என்ன தடை வந்தாலும் சரி, யார் வந்து தடங்களாக நின்றாலும் சரி, நீ தடுமாறி போகாதே என் செல்லமே.
உன் வாழ்க்கையில நீ தன்னம்பிக்கையோடு போராடிக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக எப்படி உனக்கான வெற்றியை நான் கொடுக்காமல் இருப்பேன் என யோசிக்கிறாய்? எல்லா மூங்கில்கள் மரத்தையும் வச்சு இங்க புல்லாங்குழல் செஞ்சிடறாங்களா என்ன? ஒரு சில மூங்கில்களை வச்சு படகு செய்வாங்க, ஒரு சில மூங்கில் மரத்தை வச்சு ஏணி செய்வாங்க, ஒரு சிலருக்கு அந்த மூங்கில் மரத்தை வச்சு வீடு கட்டுவாங்க. அதே போலதான் வாழ்க்கையும். எல்லா மனிதர்களும் நீங்க எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு வந்துட முடியாது. அவங்க திறமைக்கும் தகுதிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஏற்றாற் போலதான் அவரவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். நீ எப்படி புல்லாங்குழலா மாறப் போறியா அல்லது படகா ஏனியா வீடா மாறப் போறியான்னு யோசிச்சுக்கோ. எது யாருக்கு எப்படி இன்பத்தை தருமோ அதற்கேற்றாற் போல்தான் அவர்களுக்கு உரியதை நான் செய்து தருவேன். உனக்கான இன்பமும் மகிழ்ச்சியும் எதுல இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லு. உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கானதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கான பரிசை கொடுத்து பொக்கிசமான சந்தோஷம் நிறைந்த இன்பமான வாழ்க்கையும் உனக்கு தரப்போறேன். உனக்கு கிடைக்கிறதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போகும் பரிசுதான். நீ இழந்தது எல்லாமே உனக்கு சரிவராத சம்பந்தமில்லாத விஷயங்கள். அதனால்தான் அதை இன்னொருவருக்கான வாய்ப்பாக கொடுத்து உனக்கானதை உனக்கு பிடித்தாற் போல அமைத்து தர நான் வந்துள்ளேன். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா எல்லா மனிதர்களுக்கும் 2 கைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பிக்கை என்கிற அந்த ஒரு கை இருந்தால் போதும். ஊனமுற்ற மனிதரும் உடல் உழைப்பு செய்யும் மனிதரும் யாராக இருந்தாலும் ஜெயித்து விடலாம் என் செல்லமே. முதல்ல மனுஷன் ஜெயிக்கணும்னா நம்பிக்கை இருக்கணும். அதற்கு பிறகு உழைப்பு என்பது 2வது பட்சம்தான். நம்பிக்கையோடு உழைப்பை செய்தால் மட்டும்தானே ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நானும் உழைக்கிறேன்னு கடினமா உழைச்சு விட்டே இருந்தா எல்லாராலும் முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா நான் எல்லாரையும் சோதிப்பது கிடையாது. எந்த மனிதர் தன்னம்பிக்கையோடு தான் வாழ்க்கையில சாதிச்சிடணும்னு துடிப்பா வேலை செய்கிறாரோ அந்த புத்திசாலிகளை மட்டும்தானே நான் சோதனை செய்வேன். அவங்களுக்கு மட்டும்தான் சோதனை செஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் தருவேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஒரு அரசு வேலையோ அல்லது ஒரு இடத்துல நல்ல பதவி உயர்வான வேலையோ நிறைய சம்பளத்துல வேலையோ எது கிடைக்கணும்னாலும் அந்த இடத்துல முதல்ல ஒரு சோதனை வைப்பார்கள் அல்லவா? ஒரு தேர்வு வைப்பார்கள் அல்லவா? நுழைவுத் தேர்வோ அல்லது அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய தேர்வோ எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கப்படும். அதே போல்தான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான தேர்வு போலதான் நான் இந்த சோதனைகளை கொடுத்தேன். ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கையோட இருக்கும்போது நான் உன் நம்பிக்கையை ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கு தேவையான விஷயங்களையும் உன் விருப்பத்திற்கேற்ற விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து உனக்கான அற்புதமான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். உனக்கு தேவை வேண்டும் என்பதற்காக உனக்கு உனக்கு ஒருத்தர்கிட்ட காரியம் ஆகணுன்றதுக்காக யாரையும் நேசிக்காதே. உன்னுடைய காரியம் முடியணுன்றதுக்காக அவர்களிடம் போய் பேசாதே. அதே நேரத்துல உனக்கு ஒருத்தர் தேவையில்லை, அவங்களால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க மூலமா உனக்கு எதுவும் நடக்க போறதில்லைன்றதுக்காக அவர்களை வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம் என் செல்லமே. இப்போ உள்ள மனிதர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு பொறுப்போடும் கடமையோடும் வேலை செய்யறாங்க. அந்த பிள்ளைகளும் அவங்க நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டிய உரிமை இருக்குன்னு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வயதானவுடன் தனியே தவிக்க விடுகிறார்கள்.